ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன மினி vlog பார்க்கலாமா? ஸோ பாப்பா வந்து ஒரு நல்ல மூடில் இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கே என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா தான் இந்த மாதிரி விளையாடும். இல்லைன்னா நம்ம கூப்பிட்டா கூட கண்டுக்கவே மாட்டா, பாட்டு ஏதாச்சும் ஓட்டிட்டு விளையாடிட்டு இருப்பா. அன்னைக்கு பொம்மையை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் போது பேபிஸோட விளையாடுங்க. அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து சவ் கூட்டு, கத்திரிக்காய், முருங்காய், காராமணி, உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு அண்ட் அப்பளம். சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அன்னைக்கு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் வந்து மேகி. ஸோ ரொம்ப நாளாக வீட்டில் மேகி கேட்டிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, குழந்தைங்க தூங்கும் போதே நீங்களும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரெஸ்ட் டைம் எனக்கு கிடைச்சதே இல்லை. உங்களுக்கு கிடைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் தான் வீட்டு வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் அவங்க தூங்கும் போது தான். அதே இல்லைனாலும் நம்ம தூங்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம தூக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனு. ஸோ அந்த ஃபோன் நம்ம கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படிங்கும்போது அவங்க எழுந்துருவாங்க. ஸோ அப்படியே எனக்கு டைம் போயிடும். இந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் பேபி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு எல்லாமே கட்டி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அடுத்த டே எங்களுக்கு போகுது, உங்களுக்கு எப்படி போகுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு போங்க. பாய்.